ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு கடைசி மாதம் டிசம்பர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். விருச்சிக ராசி என்று சொல்கிற போது ஒரு நேர்மையானவர்கள், யாருக்கும் முதுகிலே குத்த மாட்டார்கள். சண்டை என்று வந்தால் கூட நேருக்கு நேர் என்று பேஸ் பண்ணக்கூடியவர்கள், பயந்து ஒதுங்கக்கூடியவர்கள் இல்லை, யாருக்கும் முதுகிலே குத்தக்கூடியவர்கள் இல்லை. நேர்மை, வீரம், தைரியம், விருச்சிகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம், அதாவது இந்த ஆண்டினுடைய பெரும்பாலான மாதங்களை அப்படியே கடந்து வந்து விட்டீர்கள். இந்த ஆண்டினுடைய பெரும்பாலான மாதத்துல ஆரம்ப காலங்கள்ல முதலாம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், இந்த முதல்ல ஒரு 6-7 மாதங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு நற்பலன்களை சொல்ல முடியவில்லை. உண்மையில சொல்றேன். இப்ப இந்த டிசம்பர் மாதத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பான எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்துல குருவின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். குருநாதர் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மிதுன வீட்டுல. சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறார். குருவின் இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 8ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் செயல்பட போகிறது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல புல்ல போல வாழை சுருட்டி கொண்டு பேசாமல் இருக்கிறார். சுகஸ்தானத்துல எந்த சிக்கலும் இல்லை. தனஸ்தானம் பலத்திருக்கிறது. மாதத்தினுடைய 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானுமே குருவின் வீட்டில் தனுசு வீட்டில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். மாதத்தினுடைய 16ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் தனுசுவில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். சிவராஜ யோகம் ஏற்படுகிறது. தனுர் மாதம், மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது தமிழ் மாதத்துல. மாதத்தினுடைய ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு 7ஆம் தேதி அளவில் உங்களுடைய லாபாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே வந்து அமர்ந்து விடுவார். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்னென்ன பலன்கள் எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 3, 6, 10, 11ஆம் இடங்கள் ராகு கேதுகளுக்கு நல்ல இடம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது இருக்கலாம். அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உண்மையில சொல்றேன், இந்த 2025ஆம் ஆண்டுல இந்த அத்தனை மாதங்களிலும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. இது ஒரு அட்வான்ஸ் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா? 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி உங்களுக்கான குரு பயிற்சி. சந்தோஷமாக இருக்கலாம். அதற்கான ஆரம்பங்கள், அதற்கான அஸ்திவாரங்கள், எல்லா நன்மைகளும் இப்போது உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக போட்டு தரப்படும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நல்ல வருமானம் இருக்கும். தொழில இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும். தொழில் ரீதியாக நான் அடுத்து என்ன செய்வது, என்ன வேலை செய்வது, என்ன தொழிலை செய்வது குழம்பி போய் இருந்தவர்களுக்கு தொழில் அடிப்படையில ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தொழிலை செய்யலாம், இந்த பாதையில போகலாம், இப்படி ஒரு வருமானத்தை பார்க்கலாம், அல்ல இந்த வேலை செய்யலாம். தொழில், வேலை, உத்தியோகத்துல இந்த குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும். நல்ல தொழில், நல்ல வேலை, இயல்பாக நீங்கள் அதை உருவாக்கி நல்லபடியா ரன் பண்ணி கொண்டு போய் ஒரு இன்கம், ஒரு வருமானத்தை பார்க்க முடியும். 2ஆம் இடம் வலுவோடையே இருக்கிறது. 2ஆம் இடம் வந்து சாதாரண இடம் இல்லை. அதாவது இந்த 12 வீடுகள்ல 2ஆம் இடத்துக்கு ஒரு தனி பங்கு இருக்கிறது. நீங்கள் இந்த வாழ்க்கையில என்ன செய்ய போகிறீர்கள், நீங்கள் யார் என்பதை காட்ட வேண்டும் என்றால் 2ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். உடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். நல்ல வருமானம் இருக்கும். அதாவது பொருளாதார அடிப்படையில ஒரு மனிதன் நல்லா வந்துட்டாலே பெரும்பாலான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு விடலாமே. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஜோதிட சொந்தங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல கடவுளுடைய கருணை செயல்பட போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே ஒரே புலம்பல். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா ஜோதிடர்களும் அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். நம்மளோட வாழ்க்கையில எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே ஐயா, அப்ப நீங்க பொய் சொல்றீங்களா? அப்படி இல்லை. உங்களோட பிறந்த ஜாதகத்துல உங்களோட என்ன தசாபுத்தி அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ராசி என்ன, லக்னம் என்ன, நட்சத்திரம் என்ன, இப்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது, கேந்திர கோணங்கள் எப்படி இருக்குது, லக்னாதிபதியோட வலு என்ன, லக்னம் கொடுப்பனவோடு இருக்கிறதா, இந்த அமைப்புகளைத்தான் கோச்சாரத்தோடு இணைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கோச்சார அமைப்புகள்ல இந்த டிசம்பர் மாதத்துல கடவுளோட கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் உங்கள் வாழ்வில் பாய்கிறது. முக்கியமா பைனான்சியலா இந்த பிரச்சனை எல்லாமே தீர போகுதுங்க. சரியா புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து வெளிவர போகிறீர்கள். 8ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும்.
அற்புதமாக இருக்கிறது. மறைமுக தன லாபம், பங்குச்சந்தை லாபம், லாட்டரி டிக்கெட் விழுவது, நீங்கள் உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு நன்மை நடப்பது, மறைமுக தன லாபம், திடீர் தன லாபம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே இயல்பாக காத்திருக்கிறது. இரண்டாம் இடம் மிக அற்புதமாக, இரண்டாம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறார்கள், அங்கே தொடர்பு ஏற்படுகிறது. குருவோட பார்வை, சுக்கிரன் அங்கே இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். சிவராஜ யோகம், பிருகமங்கல யோகம், குருமங்கல யோகம், மங்கள யோகத்தோடு இரண்டாம் இடம் அது அற்புதமாக வளர்ந்திருக்கிறது. பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து வெளிவரப் போகிறீர்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விடயத்துல நீங்கள் தெளிவாக இருக்கலாம். தொழில் விடயத்துல, வேலை விடயத்துல, உத்தியோக விடயத்துல நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முடிவுகளும் வெற்றி தரும். நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய தாயார், கல்வி, வண்டி வாகனம், சொத்து பத்து, நிலையான சொத்துகள். நான்காம் இடம் என்று சொல்கிற போது, அதாவது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அல்லது ஆரோக்கியமா இருக்கிறான் என்று சொன்னால் 8ஆம் இடமும் 4ஆம் இடமும் சுபத்துவமா இருக்கும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிற போது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது உடல் ஆரோக்கியம், பழைய நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள். உடல்ல ஒரு தெம்பு இருக்கும். உடல் தெம்பானாலே மனம் தெம்பாயிருமே, பணம் வந்தாலே மனம் தெம்பாயிருமே. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், பொருளாதாரத்தில் இருந்த கஷ்டங்கள் அப்படியே விலகிறது. 4ஆம் இடம் குருவின் தொடர்பால வளர்க்கிறது, உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்லபடியாக உங்களை தேடி வரப்போகிறது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உண்மையில சொல்றேன், 4ஆம் இடம், 2ஆம் இடம், 8, 12 கனெக்ட் ஆகிற போது வாகன யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், அதாவது வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு வாசல் கட்டலாம், மண்மனை நிலப்புலம் வாங்கலாம், நிலையான சொத்துகள் வாங்கலாம், நகை நட்டு வாங்கலாம், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம். அதாவது நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு அற்புதமான பொற்காலம். சுப செலவுகள் காத்திருக்கிறது. ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு நகை நட்டு வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஒரு அட்வான்ஸ், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம். எல்லா நன்மைகளும் இயல்பாக காத்திருக்கிறது. அதாவது இந்த டிசம்பர் மாதத்தில் விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு ஆஹா ஓஹோ அற்புதம், அட்டகாசம், அமர்க்கலம் அற்புதமாக இருக்கிறது. பெண்களோட மனதுல நிம்மதி இருக்கு. இந்த டிசம்பர் மாதத்துல விருச்சிக ராசிக்கார பெண்கள் போதும், ஆண்டவனுடைய கருணை நிறைவாக செயல்படுகிறது. நன்றி உணர்வோடு இருப்பீர்கள். உண்மையில சொல்றேன், குடும்பத்துக்குள்ள இருந்த அத்தனை பிணக்குகளும் 3வது நபர்களால குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே தீரப்போகிறது. என்ன காசு பணம் இருந்த என்ன ஐயா, ஒழுங்கா சாப்பிட முடியலையே, உடம்புல அவ்வளவு நோய் இருக்குதே, இப்படி புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு நோய்களிலிருந்து விடுபட முடியும். உங்களுக்கு பிடித்தவற்றை வாங்கி சாப்பிட முடியும். ஒரு இனிப்பா ஒரு பொங்கல் சாப்பிட முடியுமா, கொஞ்சம் சக்கரை போட்டு டீ சாப்பிட முடியும், காப்பி சாப்பிட முடியலையா, சோறுன்னு சொல்றாங்க, ஐயோ காரம் என்று சொல்றாங்க, உரைப்பென்று சொல்றாங்க, என்ன ஒண்ணுமே புரியல. இப்படி புலம்பிக் கொண்டிருந்தவர்கள், நாட்பட்ட நோய்களால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நோய்களிலிருந்து விடுபட போகிறீர்கள். கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். எதிரிகளே உங்களுக்கு நண்பனாக மாறுவார்கள் அல்லது அப்படியே விலகி சென்று விடுவார்கள். வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை, மனசுல நிம்மதி இருக்கும், உடல்ல ஆரோக்கியம் இருக்கும், சொந்த பந்தங்களால நிம்மதி இருக்கும். வீட்டுக்குள்ள போறதே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். உண்மையில சொல்றேன், சொல்வாக்கும் செல்வாக்கும் அற்புதமாக உயர்வடைய போகிறது. இந்த அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று வேகமாக செயல்படுவீர்கள். எந்த இடத்துல வேகமாக செயல்பட வேண்டும், எந்த இடத்துல நிதானமாக செயல்பட வேண்டும், இந்த அமைப்புகளை நீங்கள் சரி செய்து விட்டால் இந்த டிசம்பர் மாதம் முழுமையாக உங்களுடைய மாதம். இயற்கை விரும்பிகளாக இருப்பீர்கள். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை பார்க்கும் போதுதான் கொஞ்சம் வேகமாக செயல்படுகிறார், அவரை நெருங்குவதற்கு பயமாக இருக்கும். உங்களை கிட்ட போய் பேசி பாருங்கள், குழந்தையை போல இயற்கை விரும்பிகளாக, அசௌகரியங்கள் எதையுமே விரும்ப மாட்டார்கள், இயல்பாக இருப்பார்கள். அநீதி என்று சொன்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். அது இயற்கையினுடைய குணம். இயற்கை என்று சொல்கிற போது அழகான ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருகிறது. இயற்கை என்ற தலைப்பில் ஒரு சிறு வயதில் நான் அந்த கவிதையை படித்து ரசித்தேன். பெரும்பாலான யோதர சொந்தங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கிறேன். இப்போது விருச்சிக ராசிக்காரோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன். தலைப்பு இயற்கை. ஓய்வின்றி பாய்கிறது வெள்ளி நீரோடை, வெள்ளமாய் விழுகிறது மலை அருவி, இருள் பொத்தி அமைதி காக்கிறது கானகம். எல்லாம் கூடி என்ன சொல்கின்றன, தனிந்த அசைவுகள், அன்பு பொங்கும் இதயம், சலனமில்லா மனம், திமிரும் பெருமிதம், ஒப்பற்ற இயற்கையில் எல்லாம் சாத்தியம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை விரும்பிகளாகிய உங்களுக்கு, வேகமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு, நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு டிசம்பர் மாதம் கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல் பாய இருக்கிறது. வேலை தொழில இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலக போகிறது. நல்லதொரு வருமானம், நிம்மதியாக குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகலாம். மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வி கற்க முடியும், வெளிநாடு சென்று படிக்க முடியும். பாஸ்போர்ட் விசா அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே தவிடுபொடியாகிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யோதிட சொந்தங்களுக்கு அங்கேயே வேலை கிடைப்பது, அங்கேயே அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பது, பிஆர் கிடைப்பது, கிரீன் கார்டு கிடைப்பது, விசா கிடைப்பது, சிட்டிசன்ஷிப் கிடைப்பது, எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது வெளிநாட்டு அமைப்புகள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், வெளி தேசம் செல்ல வேண்டும், வெளி மாநிலம் செல்ல வேண்டும், வெளி ஊர்ல போய் செட்டில் ஆக வேண்டும் என்று கனவோடு இருப்பவர்களுக்கு சரியான காலம். இடமாற்றத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? இப்போது நீங்கள் அதை செய்து வெற்றி வாகை சூட முடியும். ஐயா எல்லாம் அற்புதம் அற்புதம் என்று சொல்கிறீர்கள், ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தால் அதையும் சொல்லி விடுங்கள் என்று நீங்கள் சொன்னால் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார்.
உங்களோட குழந்தைகள் விஷயத்துல பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். குழந்தைகளாக இருந்த போது நாங்களும் அதைத்தானே செய்தோம். குழந்தைகளை அடித்து துன்புறுத்தவே கூடாதுங்க. சரியா புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் கடவுள், கடவுளுக்கு நிகரானவர் குழந்தைகள். எத்தனையோ பேருக்கு குழந்தை செல்வம் இல்லைங்க, தவம் இருக்கிறாங்க. குழந்தைகளை அடித்து துன்புறுத்துவதை தயவு செய்து நிறுத்துங்கள். குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியா வளர வேண்டும். அவர்களுக்கு ஒரு உணவு, உறக்கம், உடற்பயிற்சி சரியா பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல கல்வி, எதிர்காலத்துக்காக அவர்களுக்காக ஏதாவது முதலீடு செய்யலாம். அன்பான 2 வார்த்தைகளை பேசலாம். வேலை வேலை தொழில் என்று ஓடி ஓடி குழந்தைகளோட பேசக்கூட நேரம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஒரு நாள்ல குறைந்த 2 மணி நேரம் அவர்களுக்காக நீங்கள் செலவிட வேண்டும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் விடயத்துல பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காமல் அவர்களை அவர்களாக வளர விடுங்கள், மலர விடுங்கள், வாழ விடுங்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளால ஏதாவது மனக்கவலைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த 5ஆம் இடத்துல நிற்கிற சனி பகவான் குழந்தைகள் விஷயத்துல ஏதாவது அசௌகரியங்களை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். அதாவது மருத்துவத்தின் மூலம் குழந்தைகள் கிடைக்க வேண்டும் சொல்லி மருத்துவத்தில் நீங்கள் இறங்குவதாக இருந்தால், செயற்கை கருத்தரிப்பு முறையில் நீங்கள் இறங்குவதாக இருந்தால் இந்த மாதம் வேண்டாம். கொஞ்சம் அடுத்த மாதம் தள்ளி வைத்துக் கொள்ளலாம். இது தற்காலிகம் தான், இதுவும் கடந்து போகும். அதாவது வாழ்க்கையில துன்பங்கள், சற்று அசௌகரியமான நிலைமைகள் என்பது பாலத்துக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் போல. இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. மாற்றம் ஒன்றுதான் இந்த பூமியிலே மாறாதது என்று நான் உங்களோட யோதிட ஒரு குருவாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இது கூட மாறக்கூடிய அமைப்பு தான். வாழ்க்கையில துன்பமோ இன்பமோ நிரந்தரம் இல்லை. இந்த தெளிவோடு நீங்கள் வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை வசப்பட்டு விடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ஒரு குழந்தை அமைப்புகள் இந்த ஒரு விடயத்தை தான் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சந்தோஷம், மன ஆரோக்கியம், அவர்களுடைய எதிர்கால விடயங்கள், இந்த விஷயங்களை தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். தூர தேசங்களிலே வாழக்கூடிய குழந்தைகளோட அடிக்கடி போன்ல பேசிக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய சாப்பாடு எப்படி, அவருடைய இருப்பிடம் எப்படி, நல்ல நண்பர்களோடு சேர்ந்திருக்கிறார்களா, இந்த விடயங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் கல்வியில நாட்டம் இல்லாமல் செல்போன் இது போன்ற பொழுதுபோக்குகளில் ஈடுபட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால குழந்தை விஷயத்துல சற்று உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஒரு விடயத்தை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் உடைய அதிர்ஷ்ட பாவகம். 5ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனி பகவான் அதாவது கை கட்டினதை வாய்க்கட்ட விடாமல் செய்வார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர உங்களோட பிடிவாதத்தாலையும் உங்களோட கோபத்தாலையுமே அதை அப்படியே புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்ட மனிதர்களாக ஆக்குவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மீதும் குழந்தைகள் மீதும் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கோபம், பிடிவாதம் தேவையே இல்லை. கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் நல்லபடியாக பாய்கிற வேளையில நீங்கள் கோபப்பட்டு, அவசரப்பட்டு, பிடிவாதப்பட்டு நல்ல வாய்ப்புகளை இழந்து விடக்கூடாது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்துல கடவுளுடைய கருணை செயல்பட இருக்கிறது. இந்த ஆண்டிலேயே இந்த டிசம்பர் மாதம் தான் விருச்சிக ராசிக்காரருக்கு அற்புதமான மாதமாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி உங்களுக்கான குரு பயிற்சி. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு, அதாவது இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிம்மத்துல கேது இருக்கிறார். சிம்மாதிபதி சூரியன் சனியின் பார்வையில இருக்கிறார். தந்தை வழி சொத்து பத்துகள், அதாவது தந்தை வழி சொந்த பந்தங்கள், அரசியல்வாதிகள், இந்த மின்சாரம் அடிப்படையில, பவர் அடிப்படையில, வெளிச்சங்கள் அடிப்படையில செயல்படக்கூடியவர், பட்டாசு கடை வைத்திருப்பவர்கள், தீப்பெட்டி தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள், மெழுகுவர்த்தி தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள், மின்சார உதிரிப்பாகங்கள் விற்பனை செய்பவர்கள், மின்சார வாரியத்தில் வேலை செய்பவர்கள், இந்த அமைப்புகளோட கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லா நன்மைகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டு. கவலைகளை விடுங்கள், உற்சாகமாக செயல்படுங்கள். நல்ல தொழில், நல்ல வேலை எல்லாமே அமைய போகிறது. வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.